அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினாலும் அவனது நாட்டத்தினாலும் ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் அல்லாஹுக்கு பிடித்தமான இந்த மஜ்லிஸில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அதே போன்று சொர்க்கத்திலும் அவனுக்கு பிடித்தமான உயர் ரகமான சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் நம்ம பல திக்ருக்கான சிறப்புகளையும் திக்ருக்கான நன்மைகளையும் நம்ம தெரிந்து கொண்டு திக்ரு செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான திக்ருக்களையும் துஆக்களையும் சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 துஆக்களை நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வியாழக்கிழமையில 3 துஆக்களை நம்ம கத்துக்கிற போறோம். அந்த 3 துஆக்கள் நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த 3 துஆக்கள் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். சரிங்களா? அதுதானப்பா நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய நெருக்கமும் நமக்கு கிடைச்சா போதும். இந்த உலகத்திலையும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. நமக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம பக்கத்துல இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்ம மீது அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், அந்த சோதனை எல்லாம் தூசிகளாக ஆயிரும். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த 3 துஆக்களை நீங்க மறக்கவே கூடாது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய 3 துஆக்களை நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல திக்ருடைய மஜ்லிஸ்களுடைய சிறப்புகளை நம்ம கொஞ்சம் முன்னோட்டமா நம்ம பாத்துக்கிறோம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, இஸ்லாத்துல நிறைய கட்டளைகள் இருக்குது. உதாரணமா அல்லாஹ் தொழுன்னு சொல்றான், அப்படிதானமா? தொழுகுங்க அப்படின்னு சொல்றான், நோன்பு வைங்கன்னு சொல்றான், ஜக்காத் கொடுங்கன்னு சொல்றான், உண்மை பேசுங்கன்னு சொல்றான், அநீதியா நடக்காதீங்கன்னு சொல்றான், மற்றவங்களை பத்தி புறம் பேசாதீங்கன்னு சொல்றான், பொய் பேசாதீங்கன்னு சொல்றான். இப்படி எத்தனையோ கட்டளைகள் இருக்குது அல்லாஹுடைய தூதரே. இந்த கட்டளைகள் எல்லாம் நிறைய கட்டளைகள் இருக்குது. நான் எனி டைமும் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றை மட்டும் நான் பின்பற்றணும், அப்படியான ஒரு அமலை மட்டும் எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்ட்டு அந்த சஹாபி கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லி கொடுப்பாங்க, தோழரே, உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹுடைய திக்ரிலேயே நனைந்து கொண்டிருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம தொழ வேண்டாமா? நம்ம நோன்பு வைக்க வேண்டாமா? நம்ம மற்ற கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டாமா? அதெல்லாம் அப்படி கிடையாது. அல்லாஹுடைய கட்டளைகள் சொன்னதை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றணும். இருந்தாலும் இந்த திக்ர் என்கின்ற அமல், இந்த திக்ர் என்கின்ற கட்டளை, அதை நம்ம எப்பயுமே வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒரு சில சூழ்நிலைகள்ல தொழுகை விடக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துரும். தொழுகை விட்டோம்னா நம்ம அடுத்த தொழுகையோட நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கலா செய்யணும். அதே போலதான் நோன்புக்கு இருக்கு, மத்த கட்டளைகளுக்கெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த திக்ரை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா எடுத்துக்கிறணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அழகான அமல் திக்ர். திக்ருக்கு நம்ம ஒது செய்யணுமாப்பா? ஒது செய்யணுமா? கிடையாது. அதாவது ஒது செய்யறது முஸ்தஹப், ஒது செய்யணும் செஞ்சுக்கிறலாம், ஒது செஞ்சுதான் திக்ரு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. திக்ருக்கு நம்ம அதாவது கிபிலாவை நோக்கிதான் உட்கார்ந்து இருக்கணுமா? கிடையாது. அந்த ஷரத்துக்கள் எல்லாம் கிடையாது. திக்ருக்கு ஒது தேவையில்லை, கிபிலாவை நோக்கி உட்காரணும்னு தேவையில்லை, முசல்லாவில தான் உட்கார்ந்து திக்ரு செய்யணும்னு தேவையில்லை, மஸ்ஜிதுல தான் திக்ரு செய்யணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டுல நம்ம நின்று கொண்டிருக்கும் பொழுது, தூங்கும் போது, படுக்கும் போது, நம்ம எப்ப வேணாலும் திக்ரை மட்டும் அவ்வளவு ஈஸியா செஞ்சுக்கிறலாம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகான அமல், எவ்வளவு இலகுவான அமல். ஆனால் அந்த திக்ருல மட்டும்தான் நிறைய மக்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே பொடுபோக்குத்தனமா திக்ரு தானே அப்படின்னு சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த திக்ருடைய மகிமை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸுல் குதுஸ் என்கின்ற ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், யாருடைய நாவு திக்ரினால் அசைந்து கொண்டே இருக்கிறதோ அவரோடு நான் இருக்கிறேன். சொல்லக்கூடியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப திக்ர்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோடு யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்மளோடு யார் பெற்றோர்கள் இருந்தா அது ஒரு மகிழ்ச்சி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா அது ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் எஜமானன் நம்மளோட இருக்கிறானா? சுப்ஹானல்லாஹ். ஆமா, நம்ம அல்லாஹ்வை பார்த்திருக்குமா? பார்த்தது கிடையாது இல்லப்பா. எந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பான் அப்படின்னா, பிடரி நரம்புக்கு நெருக்கமா இருப்பானா. ஏன் பிடரி நரம்புனே சொல்றாங்க தெரியுமா? இந்த பிடரி நரம்புலதான் உயிர் நாடி ஓடிட்டு இருக்குதான். ஒரு சில இதெல்லாம் நீங்க கேள்வி, பின் சைடு அடிச்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? சீக்கிரம் வஃபாத் ஆயிடுவாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அதே போல இந்த பிடரி நரம்புல ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, விபத்து ஆயிடுச்சுன்னா ஸ்பாட் அவுட்டா என்ன செஞ்சிருவாங்க? உயிர் போயிடும்.
அந்த அளவுக்கு உயிர் நரம்போடு அல்லாஹ் நம்மளோடு ஒட்டி இருக்கிறான்னு அந்த திக்ரு செய்யும் பொழுது. சுபஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு திக்ருடைய சிறப்புகளை நம்ம தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் திக்ரு செய்யணும். அது மட்டுமல்ல, நம்ம இப்படி எல்லாம் திக்ரு செய்யக்கூடிய மஜ்லிஸ்களை நம்ம இப்படி நடத்திட்டு இருக்கும்போது வானவர்கள் இருப்பாங்கல்ல, மலக்குமார்கள், அவங்க அங்க இங்கேயும் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்களாம். மாறும் பொழுது மலக்குமார்கள் இன்னொரு மலக்குமார்ட்ட சொல்லுவாங்களா, இங்க வாங்கலே, நான் ஒரு இடத்துக்கு போறேன், இந்த விஷயத்த நான் பார்த்தேன், இவங்க திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க வாங்க அப்படின்ட்டு எல்லா மலக்குமார்களையும் கூப்பிட்டுட்டு வந்து இங்க நம்ம என்ன செஞ்சிருப்போம், என்ன செய்வாங்களா, உட்கார்ந்து இருப்பாங்க மலக்குமார்கள் எல்லாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் மலக்குமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க திக்ரு நடக்குது, அல்லாஹ் பத்தி நினைவு கூறுறாங்க, அதனால நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மலக்குமார்களும் எங்கெல்லாம் காலியா இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் மலக்குமார்கள் உட்கார்ந்து அவர்களுடைய இறக்கையால் இப்பொழுதும் கூட, இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, இப்பொழுதும் கூட நம்மளை வந்து அப்படியே அந்த இறக்கையால் அணைத்து கொண்டு இருப்பாங்களாம். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த திக்ருடைய மஜ்லிஸை நமக்கு சிறப்பாக்கி கொடுக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை உணர்ந்து சொல்லணும். இந்த திக்ருடைய மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம உணரணும் இன்ஷா அல்லாஹ். அதனால எப்பொழுதுமே இந்த திக்ருடைய மஜ்லிஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கலாம் மദ്രஸாவுல தான் நம்ம திக்ரு மஜ்லிஸ் நடத்தணும் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வீட்டுல இருக்கும்போது, தனிமையில இருக்கும்போது, ஸ்கூல்ல இன்டர்வர் இந்த மாதிரியான சும்மா விளையாண்டுட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான டைம்ல இருக்கும் பொழுது, இப்படி எதெல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதோ, எப்பெல்லாம் அல்லாஹுடைய நினைவு வருதோ, எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்குதோ, அது எல்லா நேரத்திலும் நீங்க என்ன செய்யலாம், திக்ரு செய்யலாம். திக்ருனா நீங்க எதை நினைக்கிறீங்க, எப்படி எல்லாம் திக்ரு செய்வீங்க, எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு திக்ரு செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சத்தமா சொல்லலாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்றேன்ல, மற்ற தஸ்பீஹ்களை விட தௌபாவுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒரு எஜமானனை சந்திக்கிறது எப்படி இருக்கும், ஒரு ஒரு தலைவரை, ஒரு ஹெட் மாஸ்டரை நம்ம சந்திக்கிறது எப்படி இருக்கும், நீட்டா அப்படியே பர்ஃபெக்டா நம்மளுடைய ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்மளே சரிப்படுத்தி கொண்டு நம்ம அந்த தலைவரை சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கும், அதே போலத்தான் தௌபா, அதாவது நம்மளுடைய பாவத்தோடு அல்லாஹ்வை திக்ரு தஸ்பீஹ் செய்யறதை விட பாவத்தோடு, இப்ப அதாவது உதாரணமா நம்மளுடைய உள்ளத்துல எல்லாம் நிறைய பாவங்கள் இருக்குது, இருந்து கொண்டு யா அல்லாஹ் நீ புகழுக்குரியவன், யா அல்லாஹ் நீ வந்து பெரியவன், யா அல்லாஹ் நீ மகா தூய்மையானவன், இது வந்து தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. முதல்ல நம்மளை நாமளே சுத்தப்படுத்திக்கிறோம். அப்படிதானப்பா? நம்மளுடைய உடம்புலயோ நம்மளுடைய ட்ரெஸ்லயோ நம்மளுடைய உள்ளத்துலயும் எந்த அழுக்குமே இல்லாம இருந்து நம்ம அல்லாஹ்வை அழைக்கணும். உங்களிடத்துல ஒரு கொஸ்டின் வச்சா நீங்க என்ன பதில் சொல்வீங்கிறது பார்ப்போம். அல்லாஹுவிடத்துல தௌபா செய்யறது சிறந்ததா, அல்லாஹுவ புகழ்றது சிறந்ததா, எது ஃபர்ஸ்ட்? நல்லா யோசிங்க. ஏன் தௌபா செய்யணும்? நம்மளுடைய பாவத்தெல்லாம் முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தொடச்சிக்கிறோம். தொடச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவ புகழணும். அதனால இப்படியான விஷயங்களை நம்ம உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் திக்ரு செய்யணும். சரி, ஒரு 3 துவா சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய திரு பெயர்களை ஒரு கொஞ்சம் பெயர்களை உச்சரிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை பெற்று அந்த 3 துவாக்களையும் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே, யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோனே, யா மலிக், உண்மையான அரசனே, யா குத்தூஸ், தூய்மையாளனே, யா சலாம், சாந்தி அளிப்பவனே, யா முஃமின், அபயம் அளிப்பவனே, யா முஹைமின், ரட்சிப்பவனே, யா அசீஸ், மிகைத்தவனே, யா ஜப்பார், அடக்கி ஆள்பவனே, யா முத்தகப்பிர், பெருமைக்குரியவனே, யா காலிக், படைப்பவனே,
யா பாரிஉ ஒழுங்கு செய்பவனே, யா முசவ்விரு உருவம் அமைப்பவனே. சரி, போது ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய அல்லாஹுடைய அஸ்மால் ஹுஸ்னாக்கள் இருக்குது, இருந்தாலும் மகரிப் டைம் வந்துரும். அதனால ஒரு 3 துவாக்களை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோமா? நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த துவாக்களை ஓதுனா என்ன கிடைக்கும்? அல்லாஹுடைய நெருக்கமும் அன்பும் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் துவா. நம்ம ஒவ்வொரு மகரிப் தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவா ஓதுவோம். அது நம்ம வெறும் மதரசாவுல மட்டும் நீங்க தயவு செஞ்சு இப்ப அடிக்கடி சொல்றதுதான், மதரசால ஓதக்கூடிய துவாக்களையும் திக்ருக்களையும் மதரசாவோட முடிச்சிடாதீங்க. இது எதுக்காக மதரசா நமக்கு நடக்குது? நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம், நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், உங்களுடைய வாழ்க்கையில பயணிக்கும் பொழுதும் இந்த திக்ருக்களும் துவாக்களையும் நீங்க என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா? அதனாலதான் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், நோட்ல எழுதி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் துவா, அல்லாஹும்ம ஹுப்பக ஹுப்ப மை யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிக்னி ஹுப்பக. யா அல்லாஹ், உன் நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. நீ யாரையெல்லாம் நேசிக்கின்றாயோ அவர்களின் நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. உன் நேசத்தை அடையக்கூடிய நற்செயல்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. ஆமீன். இந்த துவா நம்ம அடிக்கடி ஓதுவோம் தானப்பா, இதை மறக்கவே கூடாது. ரொம்ப அழகான துவா. எப்படின்னு பாருங்களா, அர்த்தம் இவ்வளவு அழகான துவா. யா அல்லாஹ், உன் நேசத்தை எனக்கு கொடு. நீ யாரையெல்லாம் நேசிக்கின்ற, அல்லாஹ் யாரெல்லாம் நேசிப்பான்? யார நேசிப்பான்? தொழுகிறவங்கள நேசிப்பான். மலக்குமார்களை எல்லாம் நேசிப்பான்ல, மலக்குமார்களுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். மலக்குமாருடைய தலைவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலா நபிமார்களை எல்லாம் நேசிப்பான்ல, நேசிக்க போய் தானே அவங்க நபியா இருந்திருக்கிறாங்க. இப்ப நபிமார்களுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். நல்லோர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த உலகத்தில் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்களுடைய நேசம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஒரு துவாவுல உலகத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் நல்லவர்களா வாழ்றாங்களோ, இறை நேசர்களா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய நேசத்தோடும் அல்லாஹுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அது போல வல் அமல் அல்லதி யுபல்லிக்னி ஹுப்பக, அல்லாஹ்வுக்கு எந்த அமல் எல்லாம் பிடிக்குமோ, அல்லாஹ்வுக்கு ரொம்ப எல்லாமே நல்ல அமல்கள் எல்லாமே பிடிக்கும், இருந்தாலும் தொழுகை ரொம்ப பிடிக்கும் ரப்புக்கு. அது போல குர்ஆன் ஓதுறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல தர்மம் செய்யறது, சுபஹான் அல்லாஹ், அவங்களுக்கு ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் தர்மம். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் நம்ம கேட்கிறோம் அந்த துவாவுல. யா அல்லாஹ், நீ எந்தெந்த அமலை நீ நேசிக்கிறியோ அந்த அமலை செய்யக்கூடிய வழியை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா செய்யறோம். சரிங்களா? இது முதல் துவா. இரண்டாவது துவா, ஒரு நாளைக்கு இந்த துவாவை கண்டிப்பா கேட்டே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அந்த துவா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சஹதிக வன்னார். யா அல்லாஹ், உன் பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம். உன் கோபத்தை விட்டும் நரகத்தின் வேதனையை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். சரிங்களா? அழகான துவா. முதல்ல நமக்கு என்ன வேணுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும். சரிங்களா? சொர்க்கம் நமக்கு இன்பத்தை தருமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இன்பத்தை தருமானா எது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். பொருத்தம்னா என்னது? அன்பு. அல்லாஹ்வுடைய அன்பு தான் நமக்கு ஃபர்ஸ்டா நமக்கு வந்து ஹாப்பினஸ் தரும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனாலதான் இந்த துஆவுல யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கிறோம், உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்துடைய வேதனை விட்டு நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். சரிங்களா? இது இரண்டாவது துஆ, மறக்கவே கூடாது. இந்த துஆ தெரியும்ல எல்லாருக்குமே? கைர், அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது துஆ ரொம்ப அழகான துஆ. ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க. மூன்றாவது துஆ நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ ذல் ஜத்தி மின்கல் ஜத்.
யா அல்லாஹ் நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. செல்வந்தவர்களின் செல்வம் உன்னிடம் எந்த பலனும் அளிக்காது. சரிங்களா? இந்த துவா ரொம்ப ரொம்ப இந்த 2 துவாவை விட இது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான துவா. சரிங்களா? அல்லாஹ் சரி வாங்க சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா. சரி அல்ஹம்துலில்லாஹ் வாங்க சொல்லி முடிச்சாச்சு. சரி 3வது துவாவை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த 3வது துவா என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ சரி அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவா ஓதணும். ஒவ்வொரு நாளும் இந்த 3 துவாக்களையும் ஓதாம நம்மளுடைய நாட்கள் கடக்க கூடாது. சரிங்களா? இந்த 3 துவாக்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். அல்லாஹ்வுக்காக மற்ற நாட்கள்லையும் மற்ற நேரங்களையும் மற்ற இடத்துலையும் இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓத கத்துக்கிறணும். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 துவாக்களின் மூலம் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நாம் இந்த திக்ருடைய மஜ்லிஸில் என்னையெல்லாம் பேசணுமோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மைகளையும் இந்த திக்ரையும் இந்த திக்ருடைய மஜ்லிஸையும் கபூல் செய்து கொண்டு அவனுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரின் மீதும் பொழிய செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.